இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். இசையமைப்பாளர் இளையராஜா 35 நாட்களில் ஒரு முழு சிம்பொனியை உருவாக்கியுள்ளார். இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி லண்டனில் இளையராஜாவின் முதல் நேரடி சிம்பொனி இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இளையராஜாவின் வீட்டிற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு நினைவு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்த வீடியோவை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பெருமிதமான இசைஞானியின் சாதனை முயற்சியை வாழ்த்துவதற்காகவே நேரில் சென்றதாக தெரிவித்துள்ளார். மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது தொடர்பாக அண்ணாமலை எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்துள்ள அவர், இந்திய மீனவர்களின் நலனுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறியுள்ளார். மீனவர்களை முன்கூட்டியே விடுவிப்பது குறித்து பிரதமர் உட்பட அனைத்து தரப்பினரும் இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு தூதரகம் மற்றும் சட்ட உதவிகள் உட்பட அனைத்து உதவிகளும் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சியால் 2024 முதல் இதுவரை 535 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மீனவர்களை பாதுகாக்க தொடர்ந்து அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரான அண்ணாமலை மீதான திமுகவினரின் தரம் தாழ்ந்த பேச்சுக்கள் அந்த கட்சியின் தரத்தை காட்டுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், பல மொழிகள் பேசும் நாட்டில் 3 மொழிகளை கற்றுத்தர வேண்டும் என புதிய கல்விக் கொள்கை மூலம் பிரதமர் முயற்சித்து வருவதாக கூறினார். வசதி உள்ளவர்கள் மட்டும் 3 மொழிகளை கற்றுக்கொள்வதாகவும், அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுவரையறை குறித்து மீண்டும் ஒரு நாடகத்தை நடத்த முதலமைச்சர் தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வு அச்சத்தில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு நீட் தேர்வை நீக்குவதாக கூறி ஏமாற்று நாடகம் நடத்தியவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ்தல பதிவில், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நீட் தேர்வு அச்சத்தில் மாணவி தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டு ஏமாற்று நாடகம் நடத்தி வரும் திமுகவினர்தான் மாணவி தற்கொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ்தல பதிவில், தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 52% அதிகரித்துள்ளதாகவும், இத்தகைய குற்றங்களை தடுக்க தவறிய அரசுக்கும் காவல்துறையினருக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனையை விரைவாக பெற்றுத் தருவதன் மூலமாகவும், குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதன் மூலமாகவும் தமிழ்நாட்டில் பெண்களும் குழந்தைகளும் அச்சமின்றி நடமாடும் சூழலை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலை திறப்பு விவகாரத்தில் இபிஎஸ் அணிக்கும் ஓபிஎஸ் அணிக்கும் இடையே மோதல் போக்கு உருவானதால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியனூர் பகுதியில் 1996ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவால் திறந்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலை சாலை விரிவாக்க பணிக்காக அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிலை சாலை ஓரம் மீண்டும் நிறுவப்பட்ட நிலையில் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிலையை திறந்து வைத்தார். இதற்கிடையே எம்ஜிஆர் சிலை மீண்டும் திறக்கப்படுவதாக ஓபிஎஸ் அணியினர் அழைப்புதல் அச்சடித்து விளம்பரம் வெளியிட்டிருந்தனர். இதற்கு அன்பழகன் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த ஓபிஎஸ் அணி முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகரை அன்பழகன் தலைமையிலான அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். இதனால் இரு தரப்பினருக்கு மோதல் போக்கு உருவான நிலையில் ஓபிஎஸ் அணியினரை போலீசார் கைது செய்தனர். கூட்டமே ஓடிவிடு, கூட்டமே ஓடிவிடு, வெக்கமில்லையா, வெக்கமில்லையா. ஊடக விவாதங்களில் சிலர் தாவேக ஆதரவாளர்கள் என்ற பெயரில் கலந்து கொண்டு விஷம கருத்துக்களை பரப்பி வருவதாக தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஊடக விவாத நிகழ்ச்சிகளில் தாவேக தலைவர் விஜயால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட கொள்கை பரப்பு மற்றும் செய்தி தொடர்பு நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மட்டுமே கழகத்தின் கருத்து என குறிப்பிட்டுள்ளார்.
மக்கள் ஆதரவில் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரும் நிலையில் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சில அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களை பத்திரிகையாளர் என்ற போர்வையில் தாவேக ஆதரவாளர்களாக சித்தரித்து விஷம கருத்துக்களை திணிக்கும் பணியை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்த என் ஆனந்த், அதிகாரப்பூர்வமற்றவர்கள் கழகத்தின் பெயரை பயன்படுத்தி ஊடக விவாதங்களில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் மர்ம பொருள் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் எந்தவிதமான எதிர்மறையான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்த மாவட்ட காவல்துறையின் செய்திக்குறிப்பில், சிறுமலையில் தனியாரிடத்தில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் சடலம் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஜான் ஷாபு என்பது தெரியவந்தது. அவர் சிறுமலையில் தோட்டத்தை குத்தகை எடுக்க வந்ததாகவும் அங்குள்ள கிணற்றில் பாறைகளை உடைக்க வெடிமருந்தை வாங்கி வந்து இயக்கி பார்த்தபோது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து குடும்பத்தினரிடம் நடத்திய விசாரணையிலும் செல்போன் தரவுகளை சோதனை செய்ததிலும் எதிர்மறையான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை எனவும், புலன் விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை விரைவில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நீட் தேர்வு பயம் காரணமாக மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராதாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராமதாஸ் கிருஷ்ணவேணி தம்பதியின் இரண்டாவது மகள் இந்து இரண்டாவது முறையாக நீட் தேர்வுக்காக பயிற்சி எடுத்து வந்தார். இந்நிலையில் அவரது பெற்றோர் விவசாய வேலைக்கு சென்றிருந்த நிலையில் இந்து வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே மதுபோதையில் இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வரகூர் கிராமத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன் மதுபோதையில் அப்பகுதியில் சேர்ந்த இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்நிலையில் மீண்டும் நேற்று இரவு தகராறில் ஈடுபட்ட ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் வெளியூரில் இருந்த நண்பர்களை அழைத்து வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மதுபோதையில் தகராறு செய்த இளைஞர்களை பொதுமக்கள் அங்கிருந்து விரட்டி அடித்தனர். இதுகுறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கனமழையால் தற்காலிக பாலம் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்குளம், செய்துங்கநல்லூர், புதுக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சத்தக்காரன்பட்டியில் பால பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அதேபோல் மூளைக்கரைப்பட்டி செல்லும் சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் அந்த சாலையில் மண்ணரிப்பு ஏற்பட்டு விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் யாரும் செல்லாத வகையில் தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அண்ணாமலையார் கோயிலில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உண்ணாமலை அம்மனுடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனையொட்டி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.